இன்னைக்கு கிளாஸில் ரேர் எர்த் மெட்டல்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது அரிய வகை உலோகங்கள். அரிய வகை உலோகங்கள் அப்படின்னா என்ன? இப்போ சாதாரண மெட்டல்ஸ் உலோகங்கள் பற்றி நமக்கு தெரியும். அயன், அலுமினியம், காப்பர், மேங்கனீஸ் இதெல்லாம் நம்ம பூமியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மெட்டல்ஸ். ரேர் எர்த் மெட்டல்ஸும் இதே போல் தான். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் மெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரான மெட்டல்ஸ். அது இந்த பூமியில் ஒரு சில நாடுகள்லேயும் ஒரு சில இடங்களிலிருந்து மட்டும்தான் நாம் எடுக்க முடியும். அது எல்லா நாடுகளிலும் ரேர் எர்த் மெட்டல்ஸ் இல்லை. ரேர் எர்த் மெட்டல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பீரியாடிக் டேபிளில் ஒரு 17 எலிமெண்ட்ஸை நம்ம ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாந்தனைட் குரூப் எலிமெண்ட்ஸ் ஒரு 15 எலிமெண்ட்ஸ், அது இல்லாமல் ஸ்காண்டியம், இட்ரியம் இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் 17 எலிமெண்ட்ஸை நம்ம ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமான ரேர் எர்த் மெட்டல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செரியம், அப்புறம் குடோலினியம், அப்புறம் ப்ராமித்தியம், இதெல்லாம் ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரேர் எர்த் மெட்டல்ஸ் எந்தெந்த நாடுகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனா, பிரேசில், மங்கோலியா, நார்த் கொரியா இந்த மாதிரி நாடுகள்லேயும் ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்குது. இந்தியாவில் ஒரு காலத்தில் நம்ம ரேர் எர்த் மெட்டல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இல்லை. அந்த ஓர்ஸும் பார்த்திங்கன்னா டிப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அந்தளவுக்கு இந்தியாவில் ஓர்ஸோட அவைலபிலிட்டி கிடையாது. ரேர் எர்த் மெட்டல்ஸ் மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யுரேனியம் ஓர் இருக்கு இல்லையா, இப்போ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் யுரேனியம், அந்த யுரேனியம் ஓரோடு சேர்ந்து நிறைய இடங்களில் நம்ம ரேர் எர்த் மெட்டல்ஸும் சேர்ந்து இருக்கும். அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ரேர் எர்த் மெட்டல்ஸ் ஓட யூசஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரேர் எர்த் மெட்டல்ஸ் மெயினாக எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணப்படுது. மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங், அப்புறம் டிவிடிஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் மேக்னெட்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பேட்ரிஸ், இதுக்கெல்லாம் ரேர் எர்த் மெட்டல்ஸ் யூஸ் ஆகுது. ரேர் எர்த் மெட்டல்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேர் எர்த் மெட்டல்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அயன் ஓர் மாதிரியோ இல்லை அலுமினியம் ஓர் மாதிரியோ பாக்சைட் மாதிரியோ அதை நம்ம அந்த பூமியிலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ ஒரு நாட்களுக்கு அப்புறம், ஒரு சில டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் அது ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அதனால் இப்போ எந்தெந்த நாடுகள்லாம் ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்கோ அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிமாண்ட் இருக்குது. இப்போ சைனா, நார்த் கொரியாவிலேருந்து எடுக்கக்கூடிய ரேர் எர்த் மெட்டல்ஸ்க்கு ரொம்ப பெரிய டிமாண்ட் இருக்குது. அது இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ஜப்பான் எடுத்துட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் செக்டரில் ரொம்ப பெரிய லீடர் ஜப்பான். சைனா கிட்ட இருந்தும் நார்த் கொரியா கிட்ட இருந்தும் அவங்க வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அரசியல் சூழ்நிலை காரணமாக அவங்களால வாங்க முடியல. இப்போ இந்தியா கூட பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா கிட்ட இருந்து ரேர் எர்த் மெட்டல்ஸை வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரேர் எர்த் மெட்டல்ஸ் இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்? இப்போ ஃப்யூச்சரில் எப்படி ரேர் எர்த் மெட்டல்ஸோட சப்ளை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் சப்ளை லிமிட்டடாக தான் இருக்கும். அப்போ ரேர் எர்த் மெட்டல்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரீசைக்கிளிங் மூலமாக தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ பிளாஸ்டிக்கை நம்ம எப்படி ரீசைக்கிள் பண்ணுறோம், அதே மாதிரி ரேர் எர்த் மெட்டல்ஸை ஏற்கனவே டிஸ்கார்ட் பண்ணப்பட்ட எலக்ட்ரானிக் கூட்ஸில் இருந்தால் நம்ம ரீசைக்கிள் பண்ணி எடுக்கணும். இப்போ வேஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரானிக் வேஸ்ட், இப்போ மொபைல் ஃபோன், அப்புறம் டிவிடிஸ், மற்ற ஜென்ரலான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், டிவி செட்ஸ், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மெட்டல்ஸை நம்ம மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சரில் இருக்கும். அதனால் ரேர் எர்த் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அது மைனிங் இண்டஸ்ட்ரி சார்ந்த அல்லாமல் ஃப்யூச்சரில் அது ஒரு ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு விஷயமாக தான் அமையும். அதனால் இப்போ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் மற்ற சில நாடுகள்லையும் வேஸ்ட் ரீசைக்கிளிங் மூலமாக ரேர் எர்த் மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆகும்.